அங்கு முத்துவின் கனவு பயணம் அடர்ந்த பசுமை நிறைந்த ஒரு பெரிய காட்டில் ஒரு சின்ன குரங்கு வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் முத்து. முத்து மிகவும் சுறுசுறுப்பானது. மரத்துக்கு மரம் தாவும், பழங்களை சேகரிக்கும், பறவைகளுடன் பேசும். ஆனால் முத்து வேறுபட்டது. முத்துவுக்கு கனவுகள் மிகவும் பிடிக்கும். ஒவ்வொரு இரவும் ஒரு பெரிய மரக்கிளையில் படுத்துக்கொண்டு வானத்தை பார்த்தபடி அது நினைப்பது, இன்று என்ன கனவு வரும்? ஒரு நாள் முத்து மிகவும் சோர்வாக இருந்தது. நாள் முழுவதும் முத்து மிகவும் சோர்வாக இருந்தது. நாள் முழுவதும் விளையாடி மாலையில் மழையில் நனைந்து அது மெதுவாக கண்களை மூடியது. அந்த இரவில் ஒரு விசித்திரமான கனவு வந்தது. முத்து தன்னை ஒரு பொன்னிற காட்டில் பார்த்தது. அங்கே மரங்கள் பேசின, நதிகள் பாடின, நட்சத்திரங் தரையில் நடந்து வந்தன. அப்போது ஒரு மென்மையான குரல் கேட்டது. முத்து, முத்து. திரும்பி பார்த்தது. ஒரு பெரிய வயதான Listen closely, young one, for the wisdom of the ages flows through us all. இந்த காடு உன் கனவின் காடு. இங்கே நீ ஒரு நல்ல செயல் செய்தால் அது உண்மையிலும் நல்லதா மாறும். டோட். முத்து சற்று பயந்தாலும் மிகவும் சந்தோஷப்பட்டது. அப்போது திடீரென ஒரு குட்டி முயல் அழுத்தது. அது தன் அம்மாவை தொலைத்து விட்டது. முத்து உடனே சொன்னது, அழாதே, நான் உனக்கு உதவுகிறேன் டோட். அது முயலை தோளில் தூக்கிக் கொண்டு காட்டை முழுவதும் தேடியது. பல விலங்குகளிடம் கேட்டது. இறுதியில் ஒரு பெரிய மரத்தின் கீழ் முயலின் அம்மா கிடைத்தாள். முயல் மகிழ்ச்சியில் குதித்தது. அம்மா முயல் முத்துவுக்கு நன்றி சொன்னாள். அந்த நொடியே காடு ஒளிர்ந்தது. வானத்தில் இருந்து ஒரு நட்சத்திரம் விழுந்தது. ஆமே, தாத்தா மீண்டும் தோன்றினார். முத்து, நீ நல்ல மனம் கொண்டவன். அதனால் உன் கனவு இனிமையாக முடிகிறது டோ. அடுத்த நொடி முத்து விழித்துக் கொண்டது. அதே மரக்கிளை, அதே காலை கனவாக இருந்தாலும் நல்லது செய்வது எப்போதும் நல்லதே டோட். அன்றிலிருந்து முத்து கனவில் மட்டும் அல்ல, உண்மையிலும் எல்லோருக்கும் உதவும் குரங்காக மாறியது. If you like Monkey Muthu, please share and subscribe and press bell button.